ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு G.T.A. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது பழைய கேமாக இருந்தாலும் இப்போவும் நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான கேம்ஸ். எனக்கு பிடிச்ச சில கேம்ஸை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் ஆர் மை ஃபர்ஸ்ட் ஃபியூ செலெக்ஷன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆலன் வேக். இது ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் கேம். இந்த கேமோட மெயின் கேரக்டர் ஆலன் வேக் ஒரு பெஸ்ட் செல்லிங் த்ரில்லர் ஸ்டோரி ரைட்டர். அவரும் அவர் ஒய்ஃபும் வெக்கேஷன் போகிறாங்க. போன இடத்துல அவர் ஒய்ஃப் காணாமல் போக அவங்கள தேடி போகிறது தான் இந்த கேம். நம்ம ஹீரோ அவங்கள தேடி நடுராத்திரி காட்டு வழியாக போகிறாரு. அவரை சுற்றி அமானுஷ்யமான விஷயங்கள் நிறையா நடக்குது. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான்களும் திடீர் உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானோ. அது எல்லாத்தையுமே ஒரு டார்ச் லைட் வச்சே சமாளிக்கிறாரு. இதுதான் இந்த கேமோட கேம் பிளே. ஸோ இந்த மாதிரி ஹாரர் சர்வைவல் டைப் ஆஃப் கேம்ஸ் விரும்பி விளையாடுறவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும். செயின்ட்ஸ் ரோ ஒரு ஃபன்னான ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் டைப் கேங்ஸ்டர் கேம். நம்ம சேனல் பேர் மாதிரி ஒரு கேம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைப் ஆன் கேமை தான் இது. செயின்ட்ஸ் ரோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு சின்ன கேங்காக ஆரம்பித்து செகண்ட் பார்ட்டில் வளர்ந்து தேர்ட் பார்ட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர் குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுறாங்க. அந்த குரூப்போட கேங் லீடர் தான் இந்த கேமோட மெயின் கேரக்டர். கேங் லீடர்னா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. நீ தாதாடா டான் கேங் லீடர். வாய்க்கா தகராறு, கட்ட பஞ்சாயத்து, சொத்து வாங்குறது, வண்டி ஆட்டை போடுறது, இந்த மாதிரி பல விஷயம் பண்ணலாம். இடையில நம்ம மேலே எவனோ ஒருத்தர் தெரியாமல் கையை வச்சுட்டா கூட்டமாக நம்ம ஆளுங்க வண்டி ஏறி வந்து அவனை அடிப்பானுங்க. இந்த கேமோட ஹைலைட்டு எதிர்பார்க்க முடியாத கிரேசி மிஷன்ஸ் தான். ஒரு மிஷனில் ஊர் மக்களை ஜாம்பிஸாக மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். NFS கேம் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களில் பல பேருக்கு இந்த மோஸ்ட் வாண்டட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கேமுக்கு அப்புறம் ரேசிங் அண்ட் போலீஸ் பேஸ் பண்ணி வந்த வெர்ஷன் தான் நீட் ஃபார் ஸ்பீட் அண்டர் கவர். இந்த கேமில் நம்ம ஒரு ரேசர் மட்டும் இல்லை, ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸரும் கூட. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. பார்த்துருப்பீங்க. ஹை ஸ்பீட் ரேசிங், சூப்பரான போலீஸ் சேஸ் அண்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் தாங்க இந்த கேம். ஸோ NFS சீரீஸில் இதை மிஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கேமில் வண்டி டயர் சைஸ்லாம் மாற்றலான்னா பார்த்துக்கோங்களேன். அசாசின்ஸ் கிரீட் சீரீஸில் வந்த அசாசின்ஸ் கிரீட் ரெவலேஷன் கேம் பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேமில் எனக்கு பிடிச்சமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சியோன்ற கேரக்டர் மூலயமா அல்டா என்ற கேரக்டரை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த 2 கேரக்டருக்கு சொந்தக்காரரான டெஸ்மண்டையும் பார்க்க முடியுது. அல்டா ஞாபகம் இருக்கா? அசாசின்ஸ் கிரீட் சீரீஸை கிக் ஸ்டார்ட் பண்ணது இந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டரை மறுபடியும் இதில் இன்வால்வ் பண்ணது கேம் பிளேக்கு நல்ல ஒரு கெத்தான ஃபீல் கொடுத்துச்சு. இந்த வெர்ஷனில் இருந்து தான் ஹுக் பிளேடுன்ற கான்செப்டும் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கேமை ரீவிசிட் பண்ணுங்கள். மேக்ஸ் பெயின் சீரீஸோட 3rd இன்ஸ்டால்மெண்ட் தான் இந்த மேக்ஸ் பெயின் 3. இதோட மெயின் கேரக்டர் மேக்ஸ் பெயின் ஒரு எக்ஸ் போலீஸ்மேன். இந்த பார்ட்டில் ஒரு பணக்கார ஃபேமிலிக்கு பாடி கார்டாக இருக்கார். ஒரு பார்ட்டியில் அந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவியை கடத்திடுறாங்க. அவங்கள எப்படி காப்பாற்ற போகிறாருன்றது தான் இந்த கேம். இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்லோமோ புல்லட் டைம் ஷூட்டிங். இதனால தான் அந்த சீரீஸே ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஸ்பெஷாலிட்டியை இதில் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் கேம் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள்.